நமஸ்காரம். இந்த கதை தெய்வ கிருபையால் உயர்ந்த ஒரு குழந்தையை பற்றியது. தெய்வத்தின் அருளால் அவனது பெயரில் உருவான ஒரு வேத மரபு. ஐதரேயன் ஒரு வேத பெயரின் பின்னணி. பண்டைய காலத்தில் காடுகளே கல்வி கூடங்களாக இருந்த காலத்தில், வேதங்கள் காற்றில் ஒலித்த காலத்தில் மண்டலர் என்ற மகாமுனிவர் வாழ்ந்து வந்தார். அவரது மனைவிகளில் ஒருவர் மென்மையான எளிமையான பக்தியால் நிறைந்த இதரா. அவளிடமிருந்து பிறந்தவன் ஐதரேயன், இதராவின் மகன். சிறு வயதிலிருந்தே ஐதரேயன் வேறுபட்டவன். அவன் வாதம் செய்யவில்லை, அவன் போட்டியிடவில்லை, அவன் புகழ் தேடவில்லை. அவன் செய்த ஒரே காரியம், அவன் ஜபித்தது வாசுதேவா வாசுதேவா வாசுதேவா. மற்ற சிறுவர்கள் வேத மந்திரங்களை மனனம் செய்தபோது ஐதரேயன் இறைவனின் நாமத்தை மட்டும் நினைத்தான். மற்றவர்கள் கைத்தட்டலை நாடினார்கள். அவன் கண்களை மூடி சரணடைந்தான். இதனால் பலர் அவனை சாதாரணமானவன் என்று நினைத்தார்கள். சிலர் அவனை தகுதியற்றவன் என்றும் கருதினார்கள். தந்தையின் ஆசிரமத்தில் கூட அவன் கவனிக்கப்படவில்லை. ஆனால் அவனுடைய தாய் இதரா அவனை அறிந்திருந்தாள். அவள் அவன் தலையை தொட்டு சொல்லுவாள், மகனே, உலகம் உன்னை கேட்காவிட்டாலும் இறைவன் உன்னை கேட்கிறான். ஒரு நாள் மண்டலர் ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்தார். அவருடைய மகன்கள் ஒருவருக்கொருவர் முன்வந்து தங்களின் வேத அறிவை வெளிப்படுத்தினார்கள். ஐதரேயனின் முறை வந்தபோது அவன் மௌனமாக நின்றான். சபை மெதுவாக புன்னகைத்தது. மண்டலர் முகத்தை திருப்பினார். இதராவின் இதயம் நடுங்கியது. அந்த இரவு அவள் விஷ்ணுவின் முன் நின்று வேண்டினாள், வாசுதேவா, என் மகனுக்கு நீயே அனைத்தும். நீ அவனை ஏற்றுக்கொண்டால் உலகம் அதை அறியட்டும். அதே இரவு ஐதரேயன் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து மெதுவாக ஜபித்தான், வாசுதேவா வாசுதேவா. அப்போது காடு முழுவதும் தெய்வீக ஒளி பரவியது. அவனின் முன் தோன்றினார் ஸ்ரீமன் நாராயணன். மென்மையானவன், பெருமையானவன், அனந்தன். அவர் சொன்னார், ஐதரேயா, என் இதயத்தில் வாழும் வேதம் இப்போது உன் உள்ளத்தில் விழித்தெழுகிறது. ஒரே நொடியில் அறிவு அவனுள் பெருகியது. படித்த அறிவல்ல, அருளால் வெளிப்பட்ட அறிவு. மனனம் செய்த அறிவல்ல, நினைவுபடுத்தப்பட்ட அறிவு. 40 தெய்வீக விளக்கங்கள் அவனுள் ஒளிர்ந்தன. அடுத்த நாள் ஐதரேயன் சபைக்கு வந்தான். அவன் பேசத் தொடங்கிய போது காற்றே அமைதியானது. அவனது சொற்கள் வேதத்தின் இதயத்தை வெளிப்படுத்தின. மந்திரங்களை விட ஆழமானவை, யாகத்தை விட தூய்மையானவை, அக்னியை விட பிரகாசமானவை. முனிவர்கள் நடுங்கினர். மண்டலர் தலை வணங்கினார். இதராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. முனிவர்கள் அறிவித்தார்கள், இந்த அறிவு மனித முயற்சியால் பிறந்ததல்ல, இது பக்தியால் பிறந்தது. இதராவின் மகன் மூலம் இது வெளிப்பட்டதால் இதற்கு பெயர் வைத்தார்கள், ஐதரேய பிராமணம். அகம்பாவத்தால் அல்ல, அதிகாரத்தால் அல்ல, ஒரு தாயின் நம்பிக்கையால், ஒரு மகனின் சரணாகதியால். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், வேத அறிவு அனைத்தும் படிப்பால் மட்டுமே பிறப்பதில்லை. சில அறிவு பகவான் நினைவால் பிறக்கிறது. இதயத்தில் வாசுதேவ நாமம் மட்டுமே வைத்தவன் ஒரு நாள் வேதத்தையே உள்ளத்தில் தாங்குவான். மதுமதிம் வாச்சம் வரது சந்திவான்.
இந்த அதர்வ வேத மந்திரத்தில் குடும்ப வாழ்வில் ஒற்றுமை, ஒழுக்கம், இனிமை, மன ஒற்றுமை இவைகளையே உயர்ந்த தர்மமாக போதிக்கிறது. தந்தையின் நெறியை பின்பற்றும் மகனாக புதல்வன் விளங்கட்டும். தாயின் மனதுடன் ஒன்றிய உள்ளத்துடன் அவன் வாழட்டும். மனைவி தன் கணவனிடம் இனிமை நிறைந்த மென்மையான அன்பு பொழியும் வார்த்தைகளை பேசட்டும். இதுவே ஐத்தரேயனின் கதையின் உண்மை பொருள். அவன் தந்தையின் நெறியை மறுக்கவில்லை. அவன் அதை பக்தியால் நிறைவு செய்தான். அவன் தாயின் இதயத்தோடு மனமொன்றிய மகனாக வாழ்ந்தான். அவன் சொன்ன வார்த்தைகள் அகம்பாவம் அல்ல, அருளின் இனிமை. அதனால் தான் வேதம் அவனை தேர்ந்தெடுத்தது. ஐத்தரேய பிராமணம் ஒரு நூலாக மட்டும் இல்லை, அது ஒரு தாயின் நம்பிக்கை, ஒரு மகனின் சரணாகதி, ஒரு குடும்பத்தின் தர்ம ஒற்றுமை. அதனால் தான் அதர்வ வேதம் சொல்லும் இந்த மந்திரம் ஐத்தரேயனின் வாழ்வையே நினைவூட்டுகிறது. தந்தையின் நெறி, தாயின் மன ஒற்றுமை, வாக்கின் இனிமை, இதுவே வேதத்தின் உயிர். நாராயண நாராயண.